இன்னைக்குதான் 2 நாட்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சற்று முன்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்படும் சட்டப்பேரவை இந்த ஆண்டு இறுதி கூட்டத்தொடர் 2 நாட்களுடன் நிறைவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதல் நாள் கூட்டத்தில் மிக முக்கியமாக டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பான காரசாரமான வாக்குவாதம் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் முதலமைச்சருக்கு இடையே நடைபெற்றது. 2 நாள் கூட்டத்தொடரிலும் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்யாமல் இந்த கூட்டத்தொடர் ஓரளவு ஆரோக்கியமாக விவாதங்களுடன் நடைபெற்றிருக்கிறது. இன்று கூட சாத்தனூர் அணை திறப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையே விவாதம் நடைபெற்றது. இந்த அணை திறப்பால் தான் மழை வெள்ளத்தால் கடலூர் விழுப்புரம் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டார்களா அல்லது கடும் மழையால் தான் பாதிக்கப்பட்டார்களா என்று முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரிடையே விவாதம் நடைபெற்றது. இதே போல கேள்வி நேரமும் இடையூறின்றி இன்றைய இந்த 2 நாள் கூட்டத்தொடரில் நடைபெற்றது. இருந்த போதிலும் 8 நாட்கள் கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய போதிலும் இந்த கூட்டத்தொடரில் கடைசி நாளான இன்று 19 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலமாகவே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 2 நாள் கூட்டத்தொடர் நிறைவடைந்த சூழ்நிலையில் அடுத்த கூட்டத்தொடர் புத்தாண்டில் ஆளுநர் உரையுடன் ஜனவரி மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.